நல்லா கேளுங்க. மதத்தை பற்றி யாரெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் விளக்கிட்டு சொல்கிறாங்களோ, அது எல்லாம் பொய்யானது. அதில் ஆண்டவன் இல்லைன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் தான் என்னது தான் உண்மையான மதம், என்னுடைய மதத்தில் தான் தெய்வம் இருக்குது, தெய்வம் வாழ்ந்தது, இதெல்லாம் இப்படி அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆண்டவன் மதத்துக்கு சொந்தக்காரனே கிடையாதுங்க. அவன் பொதுவானவன். இறைவன் எல்லாரையுமே சமமாக படைச்சவன். ஒரு மதத்துக்கு அடைக்கலம் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். யார் மத பிரச்சாரம் பண்ணாலும் தயவு செய்து அதை நம்பாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க ஏதாவது ஒரு மதம், ஆனால் அதில் உண்மைகளை கண்டறியுங்க. இதனால் மற்ற மதத்தை கொச்சப்படுத்தியோ கேவலப்படுத்தியோ தாழ்த்தியோ பேசாதீங்க. ஏன்னா எல்லாமே நல்ல பாதையை தான் கற்றுத்தருது. ஆனால் பாதைகள் கற்றுத்தர்றது ஆண்டவனுங்களுக்கு சண்டையை போடுற மாதிரி. ஆண்டவங்கிறது ஒருத்தன் தான். அதில் 1000 பேரை சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மனுஷன் சண்டை போட்டுக்கிட்டு வாழ வேண்டியது.